அளவுக்கு பாடிட்டு குறிப்பா வந்து இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பங்களிப்பு பண்ணி அதுல உங்களுக்கு பிடித்தமான பாடல். நம்ம இளையராஜாவுடைய இசையமைப்பு கொண்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த பாடல்கள் தனிப்பட்ட பாடல்னு நம்ம வெளியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே முத்தான பாடல். ஏஆர் ரஹ்மான் சாருடைய பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா காதல் ரோஜாவே காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடியதடி கண்ணீர். அதே மாதிரி அஞ்சு வீட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த பாடல் சொல்லுவாங்க. அப்படி ரெண்டு பேருக்குமே சமபங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இளையராஜாவுடைய காலகட்டம் ஐயா நினைத்தாலே இனிக்கும் ஒரு மெல்லிசை மன்னருடைய ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு இசை. அதுல வந்துதான் ஐயா பின்னி எடுத்துட்டாரு. நினைத்தாலே இனிக்கிற பாட்டுனா 14 பாடல்கள். எங்க ஊர் சர்க்காரி, பாரதி கண்ணம்மா, அதே மாதிரி பிரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்பட்ட 80 80 100 பாடல்கள் என்று சொன்னால் எஸ்பிடி ஐயாவின் பங்களிப்பு MS விஸ்வநாதன் ஐயாவுடனும் இளையராஜா ஐயாவுடனும் மிக சிறந்த பாடல்களையும் திறமையான ஹிட் சாங்களை கோல்டன் மெமரிஸாக கொடுத்துள்ளார் என்பது இந்த துஞ்சிக்கும் சந்தேகமில்லை. இத்தனை பாடல்களை பிடித்த அந்த ஐயாவின் மறைவு எங்களை எல்லாம் மிகவும் வருத்தத்தில் ஆக்குகிறது. அடுத்து சார், பொதுவா வந்து எஸ்பிபி வந்து ஸ்டேஜ்ல பாடும்போது பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். அவர் ஸ்டேஜ்லயே போய், அதாவது இது வரைக்கும் அந்த வானொலியிலயோ டிவிலயோ பார்த்து நேர்ல பாடும்போது ஒரு உற்சாகம். அது எந்த மாதிரி ஒரு உற்சாகம் உங்களுக்கு? அவரை நீங்க கேட்டு அனுபவம் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. எஸ்பிபி ஐயாவுடைய ஒரு சபா புரோகிராம்ல ராஜா முத்தையா காமராஜர் அரங்கம், சென்னை தேனாம்பேட்டையிலே காமராஜர் அரங்கத்திலே ஒரு எண்ணிசை நிகழ்ச்சியிலே ஐயாவை நேரில் காணும் வாய்ப்பு இந்த அடியனுக்கு கிடைத்தது. அவருடைய எண்ணிசை நிகழ்ச்சியிலே இசை வடிவம் கொடுத்தது லட்சுமி ரிஸ்வன் சுர்வி இசைக்குழு. அதில் நம்ம சொர்ணலதா அப்பாவும் மனோ சாரும் லட்சுமி ஐயாவும் கலந்து கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக அவர் அந்த பாடிய பாடல் என்னை இன்னும் என் மனதில் கொள்ளை கொள்கிறது. எந்த மேடை ஏறினாலும் நான் ஐயாவின் பாடல் என்று சொன்னால் எடுத்து பாடக்கூடிய ஒரு டுயட்டு இலக்கணம் மாறுதே, இலக்கணம் மாறுதே, இலக்கணம் மாறுதே, இலக்கியமானது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சரணம் கல்லான முல்லை இந்தென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த தாகம் வெண்மேகம் ஒன்று வான்மேகம் ஒன்று யார் சொல்லி தந்தா மழைக்காலம் என்று மறுத்தால் என்று கண் இழப்பானோ இல்லை சந்தானோ இலக்கணம் மாறுதோ. என்ன அருமையான பாட்டு. அது இன்னைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த படம் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க ரஜினிகாந்துக்காக தம்பிக்கு அந்த ஊரிலே அந்த படத்துல வருகின்ற தீபம் ஒன்று ஏற்றினாடே என் நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாடே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் தந்த இன்பம் மயக்கமில்லை. அதே மாதிரி பாடல அலைகள் ஓய்வதில்லை 1000 தாமரை முட்டை ஓ கொத்து மலரே அமுதம் கொட்டு மலரே இது தீயின் நூற்று இது தீயின் நூற்று உள்வடி நீங்கவே. இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் நம்ம சொல்லி பாடிட்டே போனோம்னா
முடிவுக்கே வராது. அவ்வளவு பாடல் 40, 56 பாடல்கள்னு சொன்னா, அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இசை இளைஞர்களுக்கு அந்த சிகரத்தை தொட முடியுமோ என்று அந்த சிகரத்தை தொட முடியுமோ என்று நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி உயரத்தை அவர் உயரத்தை அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் கடைசி அவருடைய இறுதி நாட்கள் வரைக்கும் பாடியிருந்தார். பாடிட்டு இருந்தார். அவரு இறக்குறதுக்கு முன்னர் கூட அவர் காலை முடித்து ஒரு திரைப்படத்தில் பாடி கடைசியாக பாடி பாடல்கள் உள்ளன. குறிப்பா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அது பூராமே எல்லாம் பாத்தீங்கன்னா டைட்டில் சாங்காவே டைட்டில் ஆமா அதை பத்தி டைட்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைட்டில்ல வந்து எஸ்பிபி ஐயா பாடினா அந்த படம் ஹிட்னு ரஜினிக்கும் அந்த டைரக்டருக்கும் கே.எஸ். ரவிக்குமாருக்கும் ஒருவன் முதலாளி அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த டைட்டில் சாங் எஸ்பிபி ஒன்று ஒரு காலகட்டத்தில் இளையராஜாவின் பாவலர் கிரியேஷன்ஸ் கங்கைபரன் இளையராஜா பாஸ்கர் அவருடைய அந்த கூட்டணியிலே இளையராஜாவும் கவிஞர் வைரமுத்துவும் சந்திக்கும் போது அவர்களுக்கு அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றி கொடுத்ததிலே முதல் பாடல் இளையராஜா வச்சு பாட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பாடினா அது ஹிட் ஆகும்னு சொன்ன மாதிரி. அது மாதிரி ரஜினி சாருக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நீங்க வந்து அவருடைய டைட்டில் சாங் ரஜினி சாருக்கு எஸ்பிபி பாடினா அந்த படம் ஹிட்டுங்கிறதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு ஒரு அவங்களும் அப்படியே sentimental-ஆவே சென்டிமெண்டா இருந்திருக்கு. அதுல கடைசி வரைக்கும் கடைசியா லாஸ்டா அவர் ஒரு படத்துல பாடிட்டு அந்த அதுதான் அவருடைய இறுதி பாடலாம் எழுதி பாடலாம். அண்ணாத்தை. ஆமா. அப்படி ஒரு ஒரு உணர்வுகளை உண்டு பண்ணிச்சு இல்லையா? இன்னொரு விஷயம் சார், அவரு வந்து நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் பொதுவா அவரு ஒரு மிமிகிரி தன்மையும் இருக்குது. நல்லா அது மென்மையாவும் பாடுறாரு. அவரு ரொம்ப அப்படி என்ன சொல்ற ஆக்ரோஷமாவும் பாடுறாரு. சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் மாதிரி கூட அவர் குரல் எல்லாம் மாறி பாடுறாரு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தனித்திறமை ஒரு உள்ள பாடகர் தான். அதை பத்தி நீங்க இல்ல அது அது அந்த அது இறைவன் கிஃப்ட் ஆஃப் காட்னு சொல்லலாம். அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் அளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு பரிசு. அந்த குரல் வளத்துக்கு அவர் அந்த பாடக்கூடிய பாடகருக்கு எந்த நடிகருக்கு பாட வேண்டுமோ அந்த நடிகருக்கு தகுந்தாற்போல் அவருடைய வாயசைப்பு அவருடைய அவருடைய குரல் வளம் அந்த அளவுக்கு அந்த பாடலுக்கு உயிரோட்டம் கொடுத்தது என்று சொல்லுவாரு. அந்த திறமை வந்து இவர்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்த்தோம். அப்படியே ரஜினிகாந்த் பாடுறாருன்னா ரஜினிகாந்த் மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு வந்துடும். கமல்காரன் சரி அப்படிதான் வந்துடும். இளைய தலைமுறையில் இப்ப உள்ள எல்லாருக்குமே அவர் பாடிட்டார். சிறப்பா அமைஞ்சிருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கிய கேள்வி, அவர் வந்து பொதுவா மேடையில பாடும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து நல்ல ஒரு டேக் வாங்கி பாடின பாடல்கள் இருந்திருக்கும், இல்ல இப்படியே இருந்திருக்கும். ஆனா மேடையில பாடும்போது ஒரு வித்தியாசமா அவர் ஜாலியா பாடுவார். அதை பத்தி நீங்க இல்ல அவரு எப்பவுமே அந்த எந்த பாடகர் நிறைய நான் இதுல கேள்விப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்டேஜ் ஏறினா அதுல இருக்கிற ஆடியன்ஸ் அவர் கையில எடுத்துக்குவான்னு சொல்லுவார். அதாவது அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்டேஜ்ல ஆர்ப்பணிச்சிருவார். அவருடைய பாடல்கள் அப்படிங்கும்போது அவரே சில இதுல வந்து இப்ப ப்ரோக்ராம் கம்போசர்ஸ் ப்ரோக்ராம் கமிட்டி ஆர்கனைசிங் கமிட்டி என்னென்ன பாட்டு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவர் ஆடியன்ஸ் கிட்ட கேட்பாரு, அடுத்து என்ன பாட்டு வேணுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாட்டு அவர் உடனே கொடுப்பாரு. அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா சப்தஸ்வரங்கள் கோபால் சாரு, அதே மாதிரி முரளி சார் இசைக்குழு நடத்திட்டு இருக்காங்க. பிரபலமான இசைக்குழுவை சென்னையில வச்சு லட்சுமண் சுருபி, அதே மாதிரி கணேஷ் பெருபா ஐயா, அவங்க எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்க சென்னையில. இவங்களோட எனக்கு நெருங்கி தொடர்பு இருக்கு. சப்தஸ்வரம் கோபால் சாரு, சாதக பறவையில் சங்கர் சாரு, லட்சுமண் சுருபியில இருக்கிற லட்சுமண் சாரு, அப்புறம் ராக்கன் ஆண்டர் சார், அதே மாதிரி ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா சம்சுதீன் பாய். ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா சம்சுதீன் பாய் வந்து நம்ம உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பேட்டி ராகுல் அலி அவருடைய ஓன் பிரதர். அவர் தனியா வந்து ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று தனியா சென்னையில வச்சிருக்காரு. வெளிநாடுகிட்ட எங்களுடைய சகோதரருக்கு 49-50 ஆண்டு காலமாக தொழில் அதிபராக இசையுடன் எனது அருமை அண்ணன் மறைந்த முகமது ஈசா ஐயா அவர்கள் வந்து ஜென்டில்மேன் இசைக்குழு சார்பாக எஸ்பி நம்ம சுசிலாமா, வாணியம்மா, எஸ்பிபி ஐயா, அதே மாதிரி இவங்களெல்லாம் கொண்டு போனாலும் நம்ம ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா சம்சுதீன் பாய் தான் அங்க வந்து அங்க ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கறது அவங்களுக்கு தான். துபாய் ப்ரோக்ராம் மொத்தமாவே ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா சம்சுதீன் தான் முழுக்க செய்யறாரு. அதுக்கு காரணம் அதுக்கு எந்த மாதிரி சிங்கர்ஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றது இசைக்குழு பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் ஒண்ணு, சப்தஸ்வரன் கோபால் சாரு அவரெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம முரளி சாரு, அதே மாதிரி நம்ம கணேஷ் கிருபா சார், அவங்க எல்லாம் வந்து எஸ்பிபி மேடை பாடல்களை கொண்டு வந்து அவங்க ஆர்கெஸ்ட்ரா ஓரளவுக்கு பிரபலமா இருக்கு. ஐயாவுடைய பாடல்கள் ஒரு முக்கிய பங்கு வகின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பு எங்களை மாதிரி மேடை கச்சேரி செய்யக்கூடியவங்களுக்கு
ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் தான் நம்ம ஐயா. பாத்தீங்கன்னா முதல்ல மாதிரி இல்ல. இப்போ நிறைய வாய்ப்புகள், நிறைய வந்து இணையம் வழியா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உள்ள பாடகர்கள், பாட விரும்புறவங்க எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாடிக்கிட்டு இருக்க பாடகர்கள் இருக்காங்க, எஸ்பிபி இருந்து அவங்க என்ன குணங்களை கேட்டிருந்தா அவங்க முக்கியமா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அவங்க வளர்ச்சிக்கு எது உதவியா இருக்கும்? அது அது நல்ல ஒரு கேள்வி. சரிங்க. அதான் இது ஒரு சிறந்த அதாவது கேள்வி. எஸ்பிபி வந்து இப்போ இப்ப லேட்டஸ்டா உள்ள தலைமுறைகள் நிறைய பேர் பாடிட்டு அவர் பாடிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட பேர் பாடிட்டே இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து அவங்க என்ன தெரிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருந்தா இன்னும் அவங்க நிலைச்சு நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நிறைய புதுசு புதுசா சின்ன பிள்ளைங்க கூட பாட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனால பாடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன கத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. கத்துக்கணும்னு சொன்னா எந்த மேடை ஏறினாலும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாட்டு ஒரு சாதாரண ஒரு வடிவத்துல கொடுக்காம கொஞ்சம் உயிரோட்டம் ஐயாருடைய மேடை பாடல் அவர் வந்து பார்த்தா அவர் வந்து விளையாடுவாரு. அந்த ராகத்தை மாத்துவாரு. நிறைய விஷயங்கள் நீங்க அவர் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டி இருந்து மாறியெல்லாம் பாடியிருக்காரு. ஆனா ரசிக்கும் தன்மையோட இருந்துச்சு. இப்ப நீங்க இந்த ஜி தமிழ்ங்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரிகமாப்பான்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படத்துல வருது. அந்த மாதிரி அதிகமான சாங்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரா சாங்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த பாட்டுகளை கேட்டு நீங்க பழகாதீங்க. லைவ் ஆர்கெஸ்ட்ராக்கு போங்க. எங்கெங்கயோ மீட்டப் நடக்குது, அங்கெல்லாம் போங்க. உங்களோட குரல் திறமையை வளர்த்துங்க. நீங்க உங்களுடைய குரலை நீங்க ஸ்மூன்லையும் ஸ்டார் மேக்கரையும் பாடிக்காத நீங்க காலாகாலம் பாத்ரூம் சிங்கரோ வீட்டுலயே பாடலாம். மேடை கச்சேரியில பாடுறவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இந்த பணம் கட்டி இந்த ஸ்மூன்லையும் ஸ்டார் மேக்கரையும் பாடிட்டு தவிர்த்து நீங்க சென்னையில இருந்தா சென்னையில கிட்டத்தட்ட 72 ஒரு ஸ்டுடியோ இருக்கு. மீட்டப் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, மீட்டப் குரூப் சொல்லுவாங்க. அந்த மீட்டப் போய் கலந்துங்க. உங்க குரல் திறமையை வளர்த்துங்க. ஒவ்வொரு குழுவுல இருந்துட்டு அந்த குழுவில் தான் பாடுவேன், இந்த குழுவில் தான் பாடுவேன் இல்லாம ஜெனரலா யாரெல்லாம் மீட் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போங்க. உங்களுக்குன்னு ஒரு குரூப் தான், அதையும் நீங்க மேம்படுத்துங்க. மற்ற குரூப்புக்கு மீட்டப் வச்சதுன்னா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. எல்லா வகையிலும் நீங்க மேடை பாடகரா வரணும். நீங்க இன்னுமே அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே பாடிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் உங்க லைஃப் ஓடிட்டு இருக்கும். அப்ப ஐயா மாதிரி நம்ம எல்லாம் சிறந்த பாடகர்கள் ஆகணும்னா நம்ம குரல் தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல வந்துருச்சு. அதை முறைப்படி பாருங்க, கேளுங்க. நல்ல ஒரு இசை கலைஞர்களா நல்ல பாடல்களா வரணுங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் இதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா பாடுநிலா, அதாவது பாடுநிலா அப்புறம் வந்து வாய்ஸ் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கீங்க இல்லையா, இது மூலமா ஒரு 70-80 மீட்டப் எல்லாம் நடத்தி குறுகிய காலத்துல நல்லா முன்னேறி தமிழ்நாடுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா இது வந்து நீங்க உங்களுக்கு முன்னோடியா யாரு, உங்களுக்கு குருநாதரா யாரு இருந்தா நீங்க இது இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய இசை பயணம்ங்கிறது வந்து நான் இசையை ரசிச்சுட்டு இருந்தேன். என் அளவுல பாடிட்டு இருந்தேன். 92 ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தேன். கேரளால ஒரு இசை குழுவுக்கு நான் ஒரு நிர்வாக இயக்குனராகவும் இருக்கேன். ஆனா எனக்கு இந்த இசை ஆர்வத்தை ரொம்ப ரொம்ப மேடை பாடகராக வரணும், மேடையில ஏறி பாடணும் இந்த உந்துதல் கொடுத்தது என்னை அருமை சகோதரர் மறைந்த தொழிலதிபர் முகமது ஈசா சாஹிப் அவர்கள், எனது உடன் பிறந்த சகோதரர். அவர் கலை நிகழ்ச்சிகளை துபாயிலே அதிகமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். தமிழ் இசை மலையாள இசைக்கு மிகவும் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். எல்லா இசை கலைஞர்களையும் கௌரவிப்பதிலும் அன்பு செலுத்துவதிலும் உயர்ந்த மாமனிதர். அவரை நான் ரோல் மாடலாக வைத்து அவரை பின்பற்றித்தான் நான் இந்த இசைத்துறைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிறேன். கோலோச்சி கொண்டு சொல்வதை விட அவரது பாதையை பின்தொடர்ந்துதான், அவரது மறைவுக்கு பின்னர் தான் நான் அதிகமான பாடல்களை மேடைகளை பாடிக்கொண்டும் அதிகமான மீட்டப்புகளை கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 70-80 இசை நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டு மேடை பாடலாக பாடியுள்ளேன். மீண்டும் பாடும் நிலா என்ற மீட்டப் குழுவையும் வைத்துள்ளேன். அதை தவிர வாய்ஸ் ஆஃப் எக்கோ ஆர்கெஸ்ட்ரா தமிழ்நாடு அண்ட் கேரளா என்ற லெவலிலே நான் கச்சேரிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் முழு காரணம் எனது மறைந்த சகோதரர் முகமது ஈசா அண்ணன் அவர்கள் தான். எனவே வாய்ப்பளித்த இந்த சேனலுக்கு நன்றி கூறி உங்களுக்கு எல்லாம் இந்த இசை ரசிகர்களுக்கும் பாடகர்களுக்கும் நான் கூறிக்கொள்வதெல்லாம், நீங்கள் எங்கெல்லாம் மீட்டப் நடக்கிறதோ உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அங்கு சென்று உங்களது பாடல் திறமைகளை வளர்த்து கொண்டு நீங்களும் ஐயாவை போல
ஒரு சிறந்த பாடகிகளாக வர வேண்டும் என்பதே எனது கருத்து என்று சொல்லி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் தரவுகள் சேனலுக்காக திரு ஜாகீர் ஹுசேன், பொள்ளாச்சியை சார்ந்த இசை ஆர்வலர், அவரோட நமது நேர்காணல் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அந்த வகையில் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இத மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திக்குமாறு அனைவருக்கும் நன்றி.